ரஜா, கூறுவார்கள் ஒரு அடியான் தவறு செய்யும் போது, அல்லாஹ்வுக்கு மாற்றம், ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்கும் போது குர்ஆன் அந்த மனிதனை திருத்துவதற்கு, அந்த மனிதனை இஸ்லாம் செல்லக்கூடிய பிரகாரம் வாழுவதற்கு பல நிலைமைகளை கடைபிடித்திருக்கின்றது. ஒன்று தௌஜீஹ் என்ற அடிப்படையில் ஒரு மனிதன் தவறு செய்யலாம், அந்த மனிதனுக்கு எடுத்து உரைக்கும் குர்ஆன். ஏனான பெரியார்களே சகோதரர்களே, ஹஜ்ரத் அம்ர் இப்னு அபீ ஸலமா என்ற கூடிய சஹாபி, சிறு குழந்தை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிறு குழந்தை அம்ர் இப்னு அபீ ஸலமா அந்த சஹனில் உட்கார்ந்து நபியவர்களுடன் சாப்பிட உட்கார்ந்த அந்த அபூ ஸலமா கையை அங்கே கொண்டு செல்கின்றார், இங்கே கொண்டு செல்கின்றார் என்று பல இடங்களில் அந்த அபூ ஸலமா அந்த சாப்பாட்டு தட்டில் அங்கே சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வேளாண் பெரியார்களே சகோதரர்களே, இஸ்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த அம்ர் இப்னு ஸலமாவுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள், யா உலாம் சம்மில்லாஹ் வகுல் பியமீனிக் வகுல் மிம்மா யலீக் என்று. ஒரு மனிதன் தவறு செய்யலாம், அந்த மனிதனுக்கு யதார்த்தத்தை விளங்கப்படுத்தும். இதுதான் யதார்த்தம். அம்ர் இப்னு ஸலமாவே, பிஸ்மில் சொல்லி நீ சாப்பிடு, வகுல் பியமீனிக் வலது கரத்தால் சாப்பிடு, வகுல் மிம்மா யலீக் உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சாப்பிடு என்று அந்த சிறு குழந்தை தவறு செய்யும் போது அழகான முறையில் இஸ்லாம் நெருங்குகின்றது. பெரியார்களே சகோதரர்களே, இவ்வாறு ஒன்று தவறு செய்யும் போது இதுதான் உண்மை என்று கூறி அந்த மனிதனுக்கு விளங்கப்படுத்தும் முதலாவது அடிப்படை. இரண்டாவது அடிப்படை, தவறு செய்யக்கூடியவனுக்கு நெருங்கக்கூடிய அணுகுதல், இஸ்லாமுடைய அணுகுமுறை. இரண்டாவதாக சில விடயங்கள் செய்யும் போது, தவறு செய்யும் போது அதனுடைய பாரதூரம், அதனுடைய அசிங்கத்தையும் விளங்கப்படுத்தி ஒரு மனிதனை சீர்திருத்தும் இஸ்லாம். எங்களுக்கு தெரியும், ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? உஹதுடைய யுத்தம் முடிவடைகின்றது. ஏராளமான மக்கள் அடிமையாக வந்தார்கள் சஹாபாக்களுடைய கைக்கு. ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அடிமையை எடுத்து கூறினார்கள், உன்னுடைய தாய் தகலத்க உம்முக, கூறினார்கள் உன்னுடைய தாய் நாசமடைந்து போகட்டும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். வேளாண் பெரியார்களே சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை கேட்கின்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தை எத்தி வைக்கப்படுகின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ தர் கிஃபாரிக்கு ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை கிட்டத்தட்ட 10 இடங்களுக்கு மேலாள வர்ணனை செய்கின்றார்கள். நபி அவர்கள் கூறினார்கள், யா அபா தர் இன்னகம் ரஉம் ஃபீகல் ஜாஹிலியா. ஹஜ்ரத் அபூ தர்ரை பார்த்து நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள், அசிங்கத்தை விளங்கப்படுத்துகின்றார்கள். இன்னகம் ரஉம் ஃபீகல் ஜாஹிலியா, ஏ அபூ தர்ரே, உன்னிடத்தில் ஜாஹிலியத்துடைய மனப்பான்மை, ஜாஹிலியத்துடைய சிஃபாத் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. தில்குக்கும் இஹ்வானுக்கும் ஹவ்வலகுமுல்லாஹ் வ தில்க இஹ்வானுக்கும் தஹ்த ஐதீக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அந்த அடியார்கள் அடிமைகள் அல்ல, அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். ஹவ்வலகுமுல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கின்றான், உங்களுடைய கைக்கு பணியால் தந்திருக்கின்றான். நீங்கள் சாப்பிட்டால் அந்த அடிமையை உங்களுடன் சாப்பிட வையுங்கள், நீங்கள் குடிக்கும் போது அந்த அடிமையை உங்களுடன் சேர்த்து குடிக்க வையுங்கள் என்பதாக அந்த அபூ தர்ருக்கு செய்த தவறு அசிங்கம் என்பதை இரண்டாவது விதமாக சுட்டி காட்டிருக்கின்றது இஸ்லாம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதன் அடிப்படையில் இஸ்லாம் ஒரு மனிதன் தவறு செய்யும் போது அந்த மனிதனுடைய உள்ளம் நோகாமல், அந்த மனிதனுடைய மனது பாதிக்கப்படாமல் அழகான முறையில் நெருங்கியிருக்கின்றது. இஸ்லாத்துடைய அந்த அணுகுமுறை சுப்ஹானல்லாஹ். குஃபாரிகள் இஸ்லாமிய வேண்டாம் என்ற ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் என்ன கூறினார்கள்? என்னுடைய கலிதை இஸ்லாத்தை ஏற்றாலும் இந்த உமர் ஒளிப்பொழுதும் இஸ்லாத்தை ஏற்க மாட்டார். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்துடைய அணுகுமுறை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாபை நபியவர்களுடன் கொண்டு சேர்த்தது. இஸ்லாத்துடைய முக்கியமான இரண்டாவது ஹலீஃபாவாக மாற்றியது ஹஜ்ரத் உமரை. ஏன் காரணம்? இஸ்லாத்துடைய அணுகுமுறை. இஸ்லாம் அணுகக்கூடிய ஒரு மனிதன் தவறு செய்யலாம், ஆனால் அந்த தவறு எந்த சூழ்நிலையில் தடுக்கப்பட வேண்டும், அந்த தவறு எவ்வாறு தடுக்கப்பட வேண்டும், அந்த தவறு என்ன தவறு, அதனுடைய விபரீதம் ஏது என்பதை அழகான முறையில் அவனுக்கு புகட்டப்படும் பொழுதுதான் அந்த மனிதன் சீர்திருந்தி ஒரு முத்தகீனாக வாழ்வான் என்பதை இஸ்லாம் கற்றுத் தருகின்றது. வேளாண் பெரியார்களே சகோதரர்களே, மூன்றாவதாக இமாம் அஹ்மத் அலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறினார்கள், ஒரு மனிதனை சீர்திருத்த வேண்டும் என்றால் மூன்றாவதாக இஸ்லாம் கடைபிடிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், பிஎத்தை மாற்றும், இடத்தை மாற்றமடைய செய்யும்.
அந்த மனிதன் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் இஸ்லாம் கூறும் அந்த இடத்தை விட்டு நீ மக்கள் சாலிஹான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வா. ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள், ஒரு மனிதன் 99 கொலையை செய்தான். 99 கொலையை செய்துவிட்டு 100வது மனிதன் ஒரு சாலிஹான மனிதனை சந்தித்து கேட்கின்றார், எனக்கு தௌபாவுடைய வாயில் இருக்கின்றதா? அந்த மனிதர் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தௌபா இருக்கின்றது, என்றாலும் உன்னை சீர்திருத்துவதற்கு இஸ்லாம் கடைபிடிக்கக்கூடிய முறை என்னவென்றால் நீ வசிக்கக்கூடிய கிராமத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு செல்ல வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதுவும் ஒரு முறைதான். இஸ்லாத்துடைய அணுகுமுறைகளில் இதுவும் ஒன்று. ஒரு மனிதன் பாவம் செய்வதாக இருந்தால் அவனுடைய பிஎஸ், அவன் வாழக்கூடிய சூழ்நிலைகள் எவ்வாறு இருக்கின்றது, அவன் வாழக்கூடிய குடும்பத்துடைய நிலைமை எவ்வாறு, அந்த குடும்பத்துக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய அஹ்வாலிகள் நிலைமைகள், பக்கத்து வீட்டார்கள் எவ்வாறு, கிராமவாசிகள் எவ்வாறு என்று அனுசரித்து அதையும் கவனித்துதான் ஒரு மனிதனுடைய சீர்திருத்தம் இடம்பெற வேண்டும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இதன் தோரணையில் தான் நாங்கள் பார்க்கலாம். 13 ஆண்டு காலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வசித்தார்கள். குர்ஆன் இறங்குகின்றது, அழகான முறையில் நடக்க வேண்டும், பக்கத்து வீட்டாருடன் குடும்பத்தை பிரிந்து நடக்கக்கூடாது, ஏராளமான சட்டங்கள் இறங்கியது. என்றாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் செய்யும் பிரகாரம் கூறியிருக்கின்றான். ஏன் கூறினான்? தொழுகுவதற்கு, நோன்பு நோக்குவதற்கு, ஹஜ்ஜுடைய கடமையை நிலைநாட்டுவதற்கு பிஎஸ் மிகவும் கட்டாயம். ஒரு மனிதன் வாழக்கூடிய அந்த கிராமத்துடைய சூழ்நிலைகள், கிராமத்துடைய அஹ்வாலிகள், நிலைமைகள், பிஎஸ் தபீஅத் மிகவும் சீராக இருக்க வேண்டும் என்ற தோரணையில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை கஷ்டமான சந்தர்ப்பத்திலும் இது யன்குரு பிகல்லதீன கஃபரு, நபி அவர்களே, குஃபார்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்தார்கள். என்ன சூழ்ச்சி? லியக்துலூக, ஒன்று கொலை செய்ய வேண்டும் அல்லது நாடை விட்டு வெளியாக்க வேண்டும். முழு குஃபார் மக்காவும் நபி அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஏவுகின்றான், நீங்கள் சீர்திருந்திய ஒரு நபியாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். வாழக்கூடிய பிஎத்தை, அந்த நிலைமைகளை, வாழக்கூடிய சூழலை மாற்ற வேண்டும் என்று மதீனாவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹையும் சஹாபாக்களையும் அல்லாஹ் எடுத்து சென்றிருக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதனால் ஒவ்வொரு மனிதர்களுடைய இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் அடிப்படை சலாஹியத்துக்கு, சீர்திருத்தத்துக்கு அடிப்படை தூண் மனிதர்களுடைய பிஎஸ், மனிதர்களுடைய சூழல், வாழக்கூடிய சூழல் மிகவும் சிறந்த சூழலாக இருக்க வேண்டும். சிறந்த ஒரு சூழலாக இருக்கும் போதுதான் ஒவ்வொரு மனிதர்களும் இஸ்லாத்துடைய கட்டளை ஏந்துவார்கள், அல்லாஹுவை பயப்பட்டு நடப்பார்கள். எப்பொழுது தான் வாழக்கூடிய சூழல் மிகவும் சிறந்த ஒரு சூழலாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இதன் அடிப்படையில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஒரு ஹதீஸில் கூறினார்கள், குலிகல் இன்சானு பித்தபியா, மனிதன் படைக்கப்பட்டிருப்பதே தான் வாழக்கூடிய சூழ்நிலையை வைத்துதான். தன்னுடைய பக்கத்து வீட்டார், தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரன், தன்னுடைய நண்பன் என்ன விடயங்களை செய்வானோ, எந்த விடயங்களை தனது பேச்சில் கொள்வானோ, அதே வார்த்தை தான், அதே பழக்கம் தான் இந்த அடியானிடத்தில் வரும் என்பதாக இஸ்லாம் கற்றுத் தருகின்றது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய சூழல், வாழக்கூடிய சூழல் சிறந்த சூழலாக மாற வேண்டும் என்றால், சிறந்த சூழல் இந்த கிராமத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்றால் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு விடயத்தை கற்றுத் தருகின்றது. இஸ்லாமிய வரலாறு, குர்ஆனும் ஹதீஸும் மிகவும் சிறந்த ஒரு முன்மாதிரி எங்களுக்கு தருகின்றது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஒரு கிராமம் வாழக்கூடிய சூழல், ஒரு கிராமத்துடைய சூழல் முன்னேற வேண்டும் என்றால், சீரான கிராமமாக மாற வேண்டும் என்றால் இஸ்லாம் முதலாவதாக எங்களுக்கு சூரா பக்ரா, சூரா அல் இம்ரான், சூரா தௌபா, சூரா அன்ஃபால், அதே போன்று ஏராளமான சூறாக்களில் வர்ணனை செய்கின்றது குர்ஆன். ஒரே ஒரு அம்சம், இந்த உம்மத்தில் ஒரு சிஃபாத் ஏற்பட வேண்டும். அப்பொழுது முழு சமுதாயமும், இந்த கிராமத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறு குழந்தையாக இருக்கலாம், படித்தவன் படிக்காதவன், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அனைவரும் அல்லாஹ்வுடைய கட்டளையை சுமப்பார்கள். எப்பொழுது இந்த உம்மத் ஒரு சிஃபாத்தை சுமக்க வேண்டும், அதைத்தான் குர்ஆன் வர்ணிக்கின்றது. இந்த சமுதாயம், நபியவர்களும் கூட கூறினார்கள், நபியவர்களும் இந்த சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள், இந்த உம்மத்துடைய சூழ்நிலைகள், சூழல்கள் சீராக வேண்டும் என்றால் இந்த உம்மத் என்ன செய்ய வேண்டும்? பள்ளியுடன் தொடர்புள்ள மக்களாக மாற வேண்டும்.
சூரா இப்ராஹிம், சூரா அன்பால் போன்ற ஏராளமான சூறாக்கள் இதைத்தான் வர்ணிக்கின்றது. ஒவ்வொரு மனிதர்களும் பள்ளியுடன் தொடர்புள்ள மக்களாக இருக்க வேண்டும், மஸ்ஜிதுடன் தொடர்புள்ள மக்களை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் உம்மத்துடைய சூழல், உம்மத்துடைய சீராகும். பள்ளியுடன் தொடர்பு பெறக்கூடிய உம்மத்தை உண்டாக்க வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் கூறினார்கள், அஹப்புல் பிகாஇ இலல்லாஹி மசாஜிதுஹா வ அப்கதுல் பிகாஇ இலல்லாஹி அஸ்வாகுஹா. சுப்ஹானல்லாஹ் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம், அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசமான ஒரு இடம் இருந்தால் மசாஜிதுஹா, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாயல். சுப்ஹானல்லாஹ், ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளிவாயல் இருப்பதாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய பெரும் ஒரு ரஹ்மத்து. அந்த கிராமத்துடைய மக்கள் அந்த பள்ளியுடன் தொடர்பு பெறும் போது சுப்ஹானல்லாஹ், அந்த கிராமமே மாறுவதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றது, வரலாறுகள் கூறுகின்றது. ஏன் பெரியார்களே, சகோதரர்களே, அடிப்படை காரணம் குர்ஆன் வர்ணிக்கின்றது, வஅன்னல் மசாஜித லில்லாஹ். அந்த பள்ளி என்றால் அது அல்லாஹ்வின் வீடு. அதை யார் நுழைவதற்கு நாடுகின்றார்களோ, குஸூ தீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் பள்ளிக்கு நுழையும் போது அழகான ஆடை அணிந்து கொள்ளுங்கள், வாசத்துடன் பள்ளிக்குள் நுழையுங்கள். நபியவர்கள் கூறினார்கள், பள்ளிக்கு நுழைகின்றீர்களா, லா யக்அதன்ன அஹதுக்கும் ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைன், பள்ளிக்குள்ளால் சென்றும் கூட 2 ரக்அத் தொழுது விட்டு உட்காரே. சுப்ஹானல்லாஹ், ஏன் பள்ளி என்பது பைத்துல்லாஹ், அது அல்லாஹ்வின் வீடு. இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர்.